வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த சேனல்ல யூஎஸ் மார்க்கெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓவராலா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு பார்த்துடலாம். S&P 500 0.61% ஏற்றத்தை கொடுத்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.23% இறக்கத்தை கொடுத்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 100 1.19% ஏற்றத்தை கொடுத்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ரசல் 2000 1.79% ஏற்றத்தை கொடுத்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு காரணம் ஏஏ அண்ட் செமிகண்டக்டர் ரேலியா இருக்கு. அப்புறம் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் கொஞ்சம் குறைவா இருக்கு. இதனால ஆயில் பிரைஸும் கீழே இறங்கியிருக்கு. அப்புறம் 10-இயர் ட்ரெஷரி யீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்ட் மார்க்கெட் இன்னைக்கு லோவர்ல முடிஞ்சிருக்கு. அப்புறம் இன்னைக்கு ஸ்டாக் அப்டேட்குள்ள போயிடலாம். ரெண்டு முக்கியமான ஸ்டாக் அப்டேட் வந்திருக்கு. அதுல ஒன்று மைக்ரான் டெக்னாலஜி, அது என்னோட ஃபேவரட் ஸ்டாக்னே சொல்லலாம். ஏன் என்னோட ஃபேவரட் ஸ்டாக்னு நான் சொல்றேன். ஸோ மைக்ரான் டெக்னாலஜி வந்து ஏஐ மெமரி சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பாசிட்டிவ் நியூஸ்னா, யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் அப்புறம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் ரெண்டும் சேர்ந்து இதுக்கு மைக்ரான் டெக்னாலஜி அப்படின்ற ஸ்டாக்குக்கு இன்னைக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பை ரேட்டிங் அண்ட் ஆல்சோ அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் ரொம்ப உயர்த்தியிருக்காங்க. எவ்வளோ உயர்த்தியிருக்காங்கன்னா அரௌண்ட் 115% இதோட மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே அரௌண்ட் $751 இருந்துச்சு. ஸோ நேற்று மண்டே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் லீவு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் உடனே இந்த நியூஸ் இவங்க கொடுத்த உடனே அரௌண்ட் 20% ஏற்றத்தை கொடுத்து $904 அந்த ரேஞ்சில் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 20% ஏறி இருக்கு. ஸோ அவங்க கொடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 115% சொன்னாங்க. ஒரே நாளில் 20% ஏறிடுச்சு. அது போக இவங்களோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1,625 வரைக்கும் இது மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து டெக்னாலஜி லீடர் அண்ட் க்ரோத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி டெய்லி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்து இது மேலே ஏற்றிட்டு கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் சீப்பெல்லாம் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இன்னைக்கு $1 trillion மார்க்கெட் கேப் ரீச் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் இது அரௌண்ட் 908 பிலோ 900 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் கேப். பட் இன்னைக்கு 1 trillion வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இவங்களோட டார்கெட் 1.8 trillion மார்க்கெட் கேப் ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ரீச் பண்ணோம். இதில் ரொம்ப பெரிய சிக்கல் இல்லை. ஏன்னா என்னோட ஃபேவரட் டாக் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இவங்களோட கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா இவங்க கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிப்பில் எல்லாமே வந்து பெரிய லெவலில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க ரீசன் எதனால் இந்த டார்கெட் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா NVIDIA, மைக்ரோசாஃப்ட், கூகுள், AMD, ஆப்பிள், சாம்சங், டெல், HP. பார்த்தீங்களா கஸ்டமர்ஸே வந்து எவ்வளோ பெரிய கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்கன்னு. இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் தான். இவங்க கிட்ட லாங் டேர்ம் அவங்களோட மெமரி சிப் சப்ளை பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டோடனே அவங்க ப்ரைஸ் எல்லாமே லாக்இன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால வந்துட்டு இவங்க கன்ஃபார்மாக இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு குவார்டர்லி ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக எஸ்டிமேட்டை பீட் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டாங்க. கண்டிப்பாக வந்து உயர்த்தி கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதனால தான் அவங்க ரீசன் சொல்கிறாங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக இவங்களோட தயாரிக்கிற DRAM அண்ட் HBM இது ரெண்டும் மெமரி சிப்ஸ் தான் அவங்க தயாரிக்கிறாங்க. இதுதான் அவங்க வந்து நிறைய நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க. இது மெமரி சிப்ஸ் அண்ட் ஆல்சோ HBM சொல்கிறது ஹை பேண்ட்வித் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லா ஏஐ சிப்ஸ்லையும் இப்போ யூஸ் பண்ணுறதுனால அதுதான் அவங்களோட பாசிட்டிவ் க்ரோத்துக்கு வழிவகுக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் என்னன்னா, நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 1α DRAM அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க மெமரி சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ரிசல்ட் டெஸ்டிங்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்தை ட்ரைவ் பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் ரீசன் தாங்க எனக்கு வந்து மைக்ரான் டெக்னாலஜி ஸ்டாக் ஃபேவரட்டான ஸ்டாக்னு சொல்கிறேன். சரி அதெல்லாம் ஓகே. இப்போ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதில் இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஹை ரிஸ்க். ஏன்னா இப்போ ஒரு வகையில் பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துட்டு அப்படியே ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மேலே ஏறும். ஆனால் ஒரு நெகட்டிவ் நியூஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு வந்துட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாலோ இல்லை ஒரு கஸ்டமர் வேறு பக்கம் போயிட்டாங்கன்னோ கண்டுட்டாங்கன்னா அப்படியே காத்திறங்கின டயர் மாதிரி அப்படியே பஞ்சர் ஆயிரும். அப்படியே இன்னைக்கு எப்படி 20% மேலே ஏற்றிட்டு கொண்டு போனாங்களோ அப்படியே 40%, 50%, மோர் தென் 100% கூட கீழே இறக்குவாங்க. அதுதான் யூஎஸ் மார்க்கெட்டுங்க. ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ சரி இப்போ என்ன தான் பண்ணலான்னா, இந்த ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அரௌண்ட் லாஸ்ட் இயரில் வாங்கியிருந்தா இல்லை அட்லீஸ்ட் இந்த வருஷம் இயர்லி வாங்கியிருந்தா கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம். ஆனால் இப்போது இது வந்து இண்டிவிஜுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஹை ரிஸ்க் இன்வெஸ்டாக பண்ணுவாங்க.
பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன கேட்டிங்கன்னா ஸ்டில் இதை எப்படி ஓன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு. என்னன்னா இடிஎஃப் வழியா. ஸோ அது வழியா ஓன் பண்ணலாம். நான் ஓன் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் ஓனும் பண்ணுவேன் இடிஎஃப் வழியா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த இடிஎஃப் வாங்கலாம் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை அந்த மாதிரி என்ன வீடியோ பண்ண சொல்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபெராரி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. RACE ரேஸ் இப்படிங்கிற ஒரு டிக்கர் சிம்பிளில் அமெரிக்கன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ இது ஏன் பேசுகிறேன்னா, இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, ஸோ இவங்க பற்றி தெரியும், இந்த ஸ்டாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு இவி வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இவி மாடல் இவங்க இவி செக்மெண்ட்ல நுழைறதுக்கு ரொம்ப தவறிட்டாங்க. பட் இப்போ ஒரு புது இவி மாடல் உருவாக்கி அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 சீட்டரா இருக்கு. ஸோ அந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1036 ஹார்ஸ் பவராக இருக்கு. ஸோ ஒரு 2 to 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 0 to 60 மைல்ஸ் பர் ஹவருக்கு போகக்கூடிய ஸ்பீடு திறன் இருக்கு அதில். அதுக்கப்புறம் அவங்களோட இவி பேட்டரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 329 மைல்ஸ் கவர் ஆகக்கூடிய ரேஞ்ச் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட விலை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அரௌண்ட் $600K. நம்ம ஊர் கணக்கு காசுப்படி பார்த்தா அரௌண்ட் 10 to 12 crores சொல்லலாம். ஸோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கார். அது கூட பரவாயில்ல. இந்த கார் லான்ச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை அரௌண்ட் பாருங்க 5.26% போட்டு இறக்கியிருக்காங்க. நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டுமே. எதனால ஒரு இவி செக்மெண்ட்ல புதுசாக ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அது நெகட்டிவ் நியூஸ். இது மெயினான ரீசன் வந்து இந்த கார் என்தூசியாஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, கார் விரும்பிகள்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு இந்த காரோட டிசைன் பிடிக்கலையாமா. அவங்களுக்கு சுத்தமாக வந்துட்டு ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது டிசைன், அவங்க எதிர்பார்த்ததே வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கை போட்டு இன்னைக்கு ரொம்ப நெகட்டிவ் அரௌண்ட் 6% இறக்கிட்டாங்க. நான் அந்த கார் மாடல் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த காரோட மாடல் பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க சொல்கிறது இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்கு. பட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டட் டிசைன் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கார் வந்து ஆல்ரெடி டெஸ்லாவில் வந்து இந்த டிசைன் இருக்கு. இதை விட பெட்டராகவே இருக்கும் டெஸ்லாவில். ஸோ நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இது டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இந்த ஸ்டாக்கோட விலை பாருங்க எந்த ரேஞ்சில் இருக்குன்னு. அரௌண்ட் $329 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ப்ரீமியம் உண்டான ப்ரைஸ் தான். ஆனால் இவங்க வந்து ஒரு 10 கார் விற்றாலும் அவங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். மற்ற கார் கம்பெனி 100 கார் 200 கார் விற்றாலும் இவங்க ஒரு 10 கார் விற்றாலே போதும், அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. ஸோ அதான் ஃபெராரி அண்ட் இட்ஸ் பிராண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வேடிக்கையான விஷயம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் இவங்க கார் லான்ச் பண்ணது வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க, விற்கிறவங்க விற்று தான் இருப்பாங்க. ஸோ இவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து நான் பேச வேண்டிய விஷயம். ஸோ அது போக உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த ஸ்டாக் ரிலேட்டடாக இல்லை வேறு ஏதாச்சும் யூஎஸ் ஸ்டாக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணலாம் நண்பர்களே. தேங்க்யூ.